ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம ரேவதி வேறு தங்கராஜ்கிட்ட. என்ன அப்படி சிரிக்கிறீங்க, நான் ஒன்று நினச்சி போனேன், ஆனால் அங்கே நடந்தது ஒன்றுன்னு நினச்சி நீங்கள் எல்லோரும் சிரிக்கிறீங்களா அப்படின்னு டைரெக்டாக கேட்காம ஸோ அவர் ஒரு மாதிரியாக கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டே வராரு. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இந்த மனுஷனுக்கு என்ன தான் காதோ தெரியல. எப்படி வேணாலும் பாயிண்ட் பிடிச்சி கரெக்டாக நம்ம இதுக்கு தான் சிரிக்கிறோம், இதுக்கு தான் இப்படி ஆடுறோம் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. இவரை சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் பயந்துட்டே போகிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்களேன்னு எதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஏய், நான் கூட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் உன்னை அங்கே திட்டுவாங்கவா, உன் அம்மாவும் அப்பாவும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு தானே நானும் நினச்சேன். ஆனால் அது எப்படி உன்னை தெரியாத மாதிரியே சமாளிச்சுட்டான். உன் அப்பாவும் அம்மாவும் ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறாங்களே தவிர மறைச்சிட்டதை நினச்சி ஒரு வார்த்தை கூட உன் அண்ணனை திட்டவே இல்லை அப்படின்றாங்க. ஏங்க அதான் அண்ணன் தெளிவாக சொல்லிச்சு இல்லை, இப்போ தான் ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்னும் ப்ரமோஷன் லெட்டர் கைக்கு வரலன்னு. அதான் அண்ணன் வீட்டில் விஷயத்த சொல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிச்சு இல்லை. நான் அப்போவே உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னேன், வேண்டாங்க அண்ணன் ஏதாச்சும் காரணமாக சொல்லாமல் இருக்கோம், நாம் அப்புறமா அண்ணனே சொல்ல வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தான் எல்லாத்துலேயும் நான் தான் முதல்ல அப்படின்ற மாதிரி வீட்டில் விஷயத்த அண்ணனுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும்னு போனீங்க. கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னமோ, நீ இப்போ என்ன நக்கல் பண்ணுறியா இல்லை யதார்த்தத்தை சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நான் யதார்த்தத்தை தாங்க சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றாங்க. புரியுது, நீ எந்த யதார்த்தத்தில்னு சொல்கிறேன்னு எனக்கு புரியுது அப்படின்னுமோ. ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது கேள்வி வேறு, அதான் நான் வேணும்னே சொல்கிறேன்னு தெரியுது இல்லை உங்களை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் நினச்சிட்டு வராங்க. ரேவதிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கூட காலத்தை தள்ளுற வேலைக்கு போதும் ஆகுது. அப்படி மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. அது மட்டும் இல்லாமல் தங்கராஜை எப்படி பேசணும், எப்படி அவரை சமாளிக்கணும் அப்படின்னு குடும்ப நடத்தின இந்த 6 வருஷத்தில் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க ரேவதி கூப்பிட்டுட்டு போனதுக்கப்புறமா, ஏங்க திரும்பவும் மாப்பிள்ளை எதுவும் ரேவதி கிட்ட சண்டை போட மாட்டார்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரேவதி சமாளிச்சிருவா அப்படின்றாங்க. ஆமாங்க, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். பார்த்தீங்களாங்க, உங்களை அவர் அசிங்கப்படுத்தணும்னு எப்படி முடிவு பண்ணி நேராக சொன்னாங்க. ஆனால் அத்தையும் மாமாவும் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கூட நினச்சி பார்க்கலாங்க அப்படின்றாங்க. மலர், ரேவதி தான் இதுக்கு எல்லாமே காரணம். முன்கூட்டியே நமக்கு இந்த விஷயம் சொன்னதுனால தான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இல்லைன்னா ஆமாம் கிடச்சிருக்கு அப்படின்னு நானே என் வாயால் உளறி வச்சுருப்பேன். அப்பா அம்மா மாப்பிள்ளை நினச்ச மாதிரி கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்றாங்க. ஆமாங்க, எப்படியோ நடக்கலை தான், எனக்கு கூட அது வரைக்கும் சந்தோஷம். ரேவதி முன்னாடி விஷயத்த சொன்னது நல்லது தானே, இந்த விஷயத்த நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் சுரேஷ் நான் கிளம்புறேன்னு டீ குடிச்ச டம்ளரை அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டாரு. அவர் போனதுக்கப்புறமா மதியம் அந்த டம்ளரை எடுத்து வைக்க சொல்லி அவங்களோட அத்தை சொல்கிறாங்க. ஏன் இதை அவர் எடுத்து வைக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. என்னடி நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறான் அப்படின்றாங்க. மலர் அத்தை நான் எடுத்து வச்சிடுறேன் விடுங்க அத்தை அப்படின்றாங்க. ஏன் மலர், நீ தான் செய்யணுமா? அவள் புருஷன் தானே, அவள் செய்யக்கூடாதா இதெல்லாம், நீ தான் செய்யணுமா? இங்கே பாரு மலர், நீயும் இந்த வீட்டு மருமக, மதியம் இந்த வீட்டு மருமக, 2 பேருமே ஆளுக்கு பாதியாக சரிசமமாக வேலையை பிரித்து செஞ்சு தான் ஆகணும். அது என்ன நீயே எல்லாத்தையும் செய்யணுன்றது, அவள் இஷ்டப்படி எங்கள் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு அவன் மட்டும் இருக்கணுன்றது, புருஷங்கார குடிச்ச டீ டம்ளர் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாதா அவளால் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு மதி, என்ன உனக்கு பிரச்சனை, இதை எடுத்துகிட்டு போய் கூட உன்னால் வைக்க முடியாதா அப்படின்னு அவங்க அத்தை கேட்டுட்ருக்காங்க. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இதை சிங்கில் ஒரு 5 நிமிஷம் ஆகமாக எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு போக சொல்கிறதுக்கு அது உங்களால் செய்ய முடியல. ஒரு சின்ன விஷயம், குளிச்ச டவலை கொடையில் போடாமல் வெளியே கொடியிலையும் காய போடாமல் அப்படியே பெட்டில் போடுறது, இதெல்லாம் என்ன பழக்கம், இப்படியெல்லாம் கூட கற்று வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன மலர் இவ என்னென்னமோ பேசிகிட்ருக்கா, நான் என்ன கேட்டுட்ருக்கா, இவ என்ன பேசிகிட்ருக்கா அப்படின்றாங்க. மதி, அவங்க ஆம்பளைங்க அப்படி தான் நடந்துப்பாங்க, நாம் தான் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் அப்படின்றாங்க. இவங்க உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்க சொல்கிற மாதிரி நீங்களே எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு சின்ன டவலை நாம் முகத்துடைச்சோன்னா அதை விரித்து காய போடணும், இல்லைன்னா அதை துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி பக்கெட்டில் போடணும். அது கூடவா அவங்களுக்கு தெரியாது, தூக்கி அது என்ன கண்ட இடத்துல போட்டுட்டு போயிடுறது, நம்ம பின்னாடியே அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் இருக்கோமா அப்படின்றாங்க. ஆமாம், இதில் என்ன இருக்குது, புருஷனுக்கு வேலை செய்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம், நான்லாம் என் புருஷனுக்கு அப்படி தான் செஞ்சேன், என் மாமியார் எல்லாம் அப்படி தான் அப்போ நடத்தினாங்க. ஒரு புருஷங்கார
அதாவது புருஷங்கார சட்டையவோ துணியவோ அவன் தொடச்சி போட்ட துணியவோ டவலோ எடுத்து போட எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, அதில் என்னம்மா உனக்கு கஷ்டம், உன் புருஷனுக்கு தானே செய்கிற, நான் ஒன்றும் மலரோட புருஷனுக்கு செய்ய சொல்லலையே மாற்றி மாற்றி அப்படின்றாங்க. ச்சே எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு மதி இதை ஒரு மாதிரி அருவருப்பாக நினைக்கிறாங்க. இவங்க எப்பயுமே இப்படி தான் பேசுகிறாங்க. அன்றைக்கி என்னென்னா மலராக்கா கட்டி இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க, குழந்தைய தனியாக விட்டதுக்கு இப்போ இப்படி நடந்துக்கிறாங்கன்னு இது ஒரு மாதிரி அவங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சு டென்ஷன் ஆகுறாங்க. அத்தை அப்படின்னுமோ, மலரு நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, சும்மா எதர்ச்சியாக ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் அப்படின்றாங்க. நீங்கள் பாருங்கள் என்னால் முடியாது அப்படின்னுமோ, என்ன உன் அம்மா உன்னை பிள்ளை வளர்த்த வச்சுருக்கா, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு உடனே இதனால் பயங்கரமாக பிரச்சனையாகுது. ஸோ கோவப்பட்டு அவங்களும் உங்களுக்கு பிள்ளை வளர்க்க தெரியல, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கலாம்ல, நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களை வளர்த்தீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவும் வளர்த்தாங்க, எங்கள் அப்பா அம்மா பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு மதி பேசினதுனால கோவம் அடைகிறாங்க. ஸோ பயங்கரமான சண்டையாயிடுது. அவங்க அத்தை அழுதுகிட்டே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டில் ஆஃபீஸ்க்கு போனவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போது மலர் போயிட்டு மதி இங்கே பாரு மதி, இது ஒரு சின்ன விஷயம் தானே, பேசாமல் அத்தைக்கிட்ட சாரி கேட்டுரு அப்படின்றாங்க. நான் எதுக்குங்க சாரி கேட்கணும், என்னால் முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி சாரி கேட்டு அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் அடிபடுந்து நிற்கிறதுனால தான் இப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, புரியுது மதி, ஆனால் இது நம்ம குடும்பம், நாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்கிற குடும்பம், நம்ம பெற்றவங்க இங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு நினச்சிட்ருக்காங்க. உனக்கு உங்கள் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நம்ம பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், ஆனால் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீயும் சந்தோஷமாக இருக்க, வீட்டில் பிரச்சனையே வராது. இப்போ நான் என் வீட்டில் இருந்து எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்தேன், ஆனால் என் அப்பா அம்மா என்னை நினச்சி தினம் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும், அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றது தெரியும். ஆனால் நான் இங்கே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பழகிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால என் அம்மா அம்மாவுக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுமே நான் சந்தோஷமாக இருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கிட்டேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராதில்லை அப்படின்றாங்க. அப்போது உங்களை மாதிரியே என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு அடிமைத்தனமாக போகணும்னு சொல்கிறீங்களா, அது என்னால் முடியாது, நீங்கள் வேணால் அப்படி இருந்துக்கோங்க, நீங்கள் செய்கிறதே என்னால் பார்க்க முடியல, உங்களை நான் மாற்றணும், இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்காதீங்கன்னு சொல்லி புரிய வைக்கலான்னு புரிய வைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன உங்களை மாதிரியே மாற்ற ட்ரை பண்ணுறீங்களா, அது நடக்காதுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு மதி புரிஞ்சுக்கோயேன் அப்படின்றாங்க. என்னால் முடியாதுங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. என்ன மதி நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்றாங்க. ஓ அப்போது நான் தான் உங்களை மாற்றி இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வர பார்த்தல, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தப்பு தான், நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க, நான் உங்களை மாற்ற போகிறதில்ல, அதே மாதிரி என்னையை மாற சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க, அவ்வளோதான் அப்படின்னு மதி கோவமாக மலர்கிட்டே பேசிட்டு போயிடுறாங்க. என்ன ஆச்சு இப்போது, பேசுனியா இல்லையா அவகிட்ட மலரு அப்படின்றாங்க. அத்தை அது அப்படின்னுவோம், என்ன உன்கிட்ட எதிர்த்து பேசிட்டு போயிட்டாளா, பாத்தியா, இதுக்கு தான் அவகிட்ட ஓவராக செல்லம் கொடுத்து பேசாத ஆடாதன்றது, அவள் குணத்தை பற்றி உனக்கு தெரியாதா, இன்னைக்கு நீ சொல்கிற பேச்சே கேட்காம போகிறா பாத்தியா, உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவ அப்படின்னு அவங்க அத்தை பேசுகிறாங்க. இது இவ்வளோ தூரம் மதி கோவப்பட்டு பேசினதுக்கப்புறமா மலருமே எதுவுமே பேசுறது கிடையாது, அமைதியாகிடுறாங்க. அடுத்து வீட்டில் இருந்த எல்லாரும் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சுரேஷ் இப்படி நடந்துக்கிட்டதுக்காக சாரி கேட்க சொல்கிறாங்க. மதி முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்காத, நீ முதல்ல வீட்டை விட்டு போ, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம்ன்றாங்க. பாக்கியராஜ் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சுரேஷ் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாலையும் கையை விட சொல்லி கையை உதறி விட்டுட்டு, என்னால் வீட்டை விட்டு போக முடியாது, உங்கள் இஷ்டப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரணுன்னா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவீங்க, வேண்டான்னு சொன்னால் வீட்டை விட்டு போக சொல்லுவீங்க, உங்கள் இஷ்டப்படி என்னால் இருக்க முடியாது, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க, இனி இதுதான் என் வீடு, நான் இங்கே தான் இருந்தாகணும், என்னால் எங்கேயும் போக முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரையும் மாற்றவும் முடியாது, நான் என்னை மாற்றிக்கவும் மாட்டேன், இதுக்கெல்லாம் நீங்கள் சரின்னு விருப்பப்பட்டு இருந்தால் இருங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னு மதி பேசவும் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாக்கியராஜ் கூட சொல்கிறாங்க, ஒரு சாரி தானேப்பா கேட்டுறேன்ப்பா, இது அம்மா தானே, உன் அம்மா மாதிரி நினச்சிக்கோ, உன் மாமியார் தானே, கேட்டுறப்பா, வயசில் பெரியவங்க தானே அப்படின்றாங்க. வயசில் பெரியவங்களா இருந்தால் அவங்க அறிவோடையும் நாலேஜோடையும் நடந்துக்கணும், அவங்க அறிவில்லாமல் நடந்துக்கிறதுக்கு நான் சார் கேட்கணுமா, அவங்களுக்கு இது சரி, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அட்லீஸ்ட் நாங்கள் சொல்லிக்கேச்சு கேட்கணும், அதுவும் அவங்களால முடியாது, இவெல்லாம் யார், எனக்கு பின்னாடி வந்தவன், எனக்கு மருமக இவ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமானா அதுக்கும் அவங்களுக்கு வீம்பு பிடிவாதம், எதுக்கு நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், என்னால் முடியாதுன்னு கோவமாக சொல்லிடுறாங்க. இல்லை
இதுக்கு மேலேயும் இதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாது. எவ்வளோ திமிரு இவளுக்கு, எவ்வளோ நாளைக்கு சொல்கிறது, இப்படி தான் இருப்பேன்னு திமிராக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறா. இப்போவே மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாமா வேண்டாம் மாமா, பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கு மேலே என்னத்தை பேசி சரி பண்ணணும்னு சொல்கிற மலர் அப்படின்னு அவங்க அத்தையும் மாமாவும் கோபமாக பேசுகிறாங்க. இப்போது இவ்வளோ தூரம் மதி எதிர்த்து பேசினதுக்கப்புறமா அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா அந்த குடும்பத்துக்குள்ள மதி என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அன்னைக்கு இருந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அவங்க அத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் எதிர்த்து பேசுகிறா, பெரியவங்க சின்னவங்கன்றது கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது இவளுக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து போகணுன்ற எண்ணம் கூட இவளுக்கு இல்லையா? பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னால் அதை செய்யணும்னு கூட இவளுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் எதிர்த்து கேள்வி கேட்குறா. இவங்க அப்பா அம்மா இப்படி தான் வளர்த்தாங்களா இவளுக்கு அப்படின்னு கோவமாக பேசிட்டு திரும்பவும் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு மாமா, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கவும், நீங்கள் உடனே வாங்க மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் இங்கே பேசிக்கலாம், முடிஞ்சா ரேவதியும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் தான் ரேவதின்னு தங்கராஜ் கூப்பிடுவோம். என்னங்க என்ன அப்படின்னு ரேவதியும் வராங்க. வா உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. என்னாச்சுங்க, காலையில் தானே போய் வந்தோம் அப்படின்றாங்க. உன் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சீக்கிரம் வர சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, வா போகலாம் அப்படின்றாங்க. ஐயோ என்னவா இருக்கும், என்னங்க அப்படின்னுமோ, எனக்கு என்னடி தெரியும், வர சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டாரு, வா கேள்வி கேட்காம வரமாட்டியா, புருஷன் கூப்பிட்டா என்னமோ மூணாவது மனுஷன் கூட போகிற மாதிரியே யோசிக்கிற, தனியாக போகும்போது மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னுமோ, இல்லைங்க இல்லை வரேன் அப்படின்னு ரேவதியும் கூட வராங்க. என்னவா இருக்குன்னு தெரியலேன்னு வேகமாக 2 பேரும் வராங்க. வந்து பார்த்தா எல்லாரும் அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க. பத்தாததுக்கு ரேவதி அவங்க அம்மா அழுதுட்ருக்காங்க. நேராக போன உடனே என்னாச்சுமா, ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஆனால் என்னாச்சுன்னா அண்ணி அப்படின்னு ரேவதி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. மாமா என்னாச்சு, சுரேஷ் என்னடாச்சு, எதுக்காக அத்தை அழுகுறாங்க, மாமா ஏன் இப்படி கோவமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நீங்கள் இங்கே ஒருத்தையை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே மாமா, அவளால் வந்தது அப்படின்றாங்க. யார், மதியாளி அப்படின்றாங்க. ஆமாம் மாமா அவளால் தான் அப்படின்றாங்க. சுரேஷ் மதி என்னடா பண்ணா அப்படின்னு ரேவதி கேட்கவும், அக்கா அவளால் என்ன பிரச்சனை இல்லைன்னு கேளுக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவள் போவா அப்படின்னு நினச்சா வீட்டில் இருக்கிற எல்லாரும் தான்க்கா அவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம், சொல்கிற விஷயம் எதையுமே கேட்க மாட்டேன்றா, அட்லீஸ்ட் ஒரு சாரி கேட்க சொன்னால் அதுக்கு முடியாதுன்னு என்னென்னமோ பேசுகிறான். அம்மாவை பார்த்து என்னை ஒழுங்காக வளர்க்கலையான்னு கேட்டிருக்காக்கா. அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருக்கா, அம்மா உட்காந்து எப்படி அழுகுறாங்கன்னு, அதுக்கு சாரி கேட்க சொன்னால் முடியாதுன்னு திமுறா சொல்லிட்டு போகிறா அப்படின்றாங்க. என்னாச்சு மாமா, சுரேஷ் சொல்கிறதெல்லாம் உண்மையா, என்னாச்சு அத்தை இப்படியா நடந்துச்சு அப்படின்றாங்க. ஆமாம் மாப்பிள்ள, ஆமாம் சுரேஷ் குடிச்சிட்டு வச்ச காஃபி டம்ளர் இங்கே இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாதான்னு கேட்டேன். அதுக்கு என்னை பார்த்து இப்படி கேட்குறா மாப்பிள்ள, உங்கள் பிள்ளையை நீங்கள் எந்த லட்சணத்தில் வளர்த்துருக்கீங்க, உங்கள் பிள்ளையோட அதை எடுத்துகிட்டு போய் போட முடியாதான்னு கேட்குறா மாப்பிள்ள. ஒரு ஆம்பளை பிள்ளை இந்த வேலையெல்லாம் செய்வானா, இதை சொன்னதுக்கு இப்படி பேசிட்டு போகிறா. இல்லை மாப்பிள்ள இது சரிப்பட்டு வராது, இன்றைக்கி மாறிக்குவா நாளைக்கு மாறிப்பியான்னு நாங்களும் பொறுமையாக இருக்கிறோம், இவ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தான் மாப்பிள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம், உங்களுக்கே தெரியல அவள் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவன் மாறவே மாட்டான்னு அப்படியே இருக்க மாப்பிள்ள, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க. அப்போது அண்ணி என்ன அண்ணி அப்படின்றாங்க. ஆமாம் ரேவதி, நான் கூட மதிக்கிட்ட சாரி தானே கேடுறேன், தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்கு, நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் விடு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லிட்டேன், ஆனால் மதி என்கிட்டே கொஞ்சம் கோபமாக பேசிட்டா அப்படின்றாங்க. நிஜமாவா அண்ணி அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை மாமாவுக்கு மட்டும் இல்லை, அவள் யாருக்குமே பயப்படுற மாதிரி தெரியல, என்கிட்ட கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, ஆனால் நான் சொல்லியே சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு உடனே இதை கேட்டு ரேவதி அதிர்ச்சி ஆக்குறாங்க. இப்போது மதி அப்படின்னு கோவமாக கூப்பிடுறாங்க தங்கராஜ். மதியை உள்ளேருந்து வெளியில் வராங்க. என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன் மனசில் சின்ன சின்ன விஷயத்த கூட உன்னால் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக முடியாதா, எதுக்காக அத்தையை பார்த்து இப்படி கேட்ட, என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு என்னால் செய்ய முடியாது, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் மாடு மாதிரி இந்த குடும்பத்துக்கு அவங்க தேஞ்சு ஓடா உழைக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால செஞ்சுக்க முடியாது கிடையாது. இங்கே இருக்கிற டீ டம்ளரை ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் வைக்கணுமா, அது குடிச்சு அவருக்கு எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாதா, டிவியை போடு, ஃபேனை போடு, கண்ணாடி எடுத்து கொடு, தண்ணி கொடு, அது கொடு, இது கொடு, நிமிஷம் வேலை வாங்கிட்டே இருக்காங்க, மனுஷனா மாடா அப்படின்றாங்க. மதியம் அதெல்லாம் செய்யறதுன்னா எனக்கே பிரச்சனை இல்லாதப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க மலர் இருந்துக்கிட்டு. பார்த்தீங்களா, இவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு தலையை ஆட்டினதுனால தான் இன்றைக்கி அவங்க அந்த நிலைமையில அதுக்கு பழகி போய் அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, இன்றைக்கி இந்த டீ டம்ளர் எடுத்து போய் வையின்னு சொல்லுவாங்க, அதை நான் செஞ்சேன்னா அடுத்து அவங்கள மாதிரி எண்ணெயும் டீ போட்டு கொடுன்னுவாங்க, டிவியை போடுன்னுவாங்க,
மாட்டாங்க, ஃபேனை போடணுவாங்க. அவங்களையும் என்ன மாதிரியே மாற்றிடுவாங்க. அவங்கள மாதிரி மாறணும்னு எனக்கு ஆசை கிடையாது. அவங்கள மாதிரி என்னால் செய்யவும் முடியாது. அதனால தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ என்னப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? உடனே இது ஏதோ பெரிய விஷயம்னு பஞ்சாயத்து கூப்பிட்டு வச்சு நடு வீட்டில் எல்லோரும் இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. ஏன் மதி, உன்னால் இந்த சின்ன விஷயத்த கூட செய்ய முடியாதா? இதுக்கு என்னமோ பஞ்சாயத்து கூப்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்குற. நீ கேட்டது பெரிய வார்த்தைமா, நீ இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்பு. பெரியவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. இதுக்கு ஏன் சாதாரணமாக இப்படி கோவப்படுற? அப்படி தான் இருக்கும், ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது, எல்லோரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்றாங்க. இல்லைங்க, இவங்க எப்பயுமே புரிஞ்சுக்கிறவங்க கிடையாது. வீட்டில் தான் அப்படின்னா வெளியில் போகிற இடத்துலையும் இவங்க இப்படி தான் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க மாற போகிறது கிடையாது. அதனால தான் நான் இப்போவே முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. தங்கராஜ் வந்து இதுக்கு மேலேயும் சரிப்பட்டு வராதுன்னு மதி இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு திரும்பவும் பேசணும்னு முடிவெடுக்கிறாங்க அவங்களோட அத்தை மாமாவோடு சேர்ந்து. இதை கேட்ட உடனே மதி, கூடவே கூடாது, என் அப்பா அம்மாவும் கூப்பிடக்கூடாது, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இங்கே ஒரு பிரச்சனைனா என்கிட்ட தான் பேசணும், என்கிட்ட தான் சொல்லணும், உங்கள் அப்பா அம்மாவும் கூப்பிடக்கூடாதுன்னு அப்படின்றாங்க. மதி இப்போ எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்றத தங்கராஜ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னாலையும் மதி கேட்க மாட்டாங்களா, இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடும்ன்றது மதி பயப்படுறாங்க. அது இவங்க அவங்களோட வீக்னஸாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பயம் இருக்குல்ல, அப்போது நீ இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லைன்னு மதியை வழிக்கு கொண்டு வந்துடலான்னு தங்கராஜ் முடிவு பண்ணி ஸோ அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டே ஆகணும்னு பேசுகிறாங்க. கண்டிப்பாக மாப்பிள்ளை, கண்டிப்பாக கூப்பிட்டு பேசி தான் ஆகணும். இப்படி நம்ம எது சொன்னாலையும் மதி புரிஞ்சுக்காதப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? தங்கராஜன் நினச்ச மாதிரி நடக்க போதா, இல்லை மதி எல்லாத்துக்கும் பிடிவாதமாக நான் இப்படி தான் இருப்பேன்னு இருக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.